ஆசிரியப்பராக வந்த அவரின் கிறிஸ்துக்களை வாழ்த்துகிறோம். நேரம் கடந்து செல்கின்றோம். இந்த நாளில் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுருவினுடைய விடுதலை குறித்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுரு விடுதலையான சம்பவத்தை வைத்துக்கொண்டு சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும், அப்புறம் 12வது வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். ஏரோது யாக்கோபையும் பேதுருவையும் சிறைச்சாலையில் போட்டிருந்தார். யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணி விட்டார், அவருடைய கழுத்தை வெட்டி விட்டார். இப்போ பேதுருடைய நிலைமை மிக பரிதாபமாக இருக்கிறது. சபையார் அந்த காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ரோமர்கள்னாலே கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா? தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கொடூரமான ஒரு ஆட்சி கிறிஸ்துவர்கள் மேலே அன்றைக்கி ஏரோது ராஜாவினுடைய ரோமர்கள் ஆட்சியில். ஏன் என்றால் இந்த ஏரோது ராஜா யூதர்களை கொண்டால், ஊழியக்காரர்களை கொண்டால் யூதர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதற்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். ஆனால் பேதுருவோ சிறைச்சாலையில் நித்திரையில் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் சில சம்பவத்தை குறித்து வாசிக்க போகிறோம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற் சேவரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே 2 சங்கிலியை போட்டு கையையும் காலையும் கட்டி மிகவும் வேதனையான அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தன. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். 12வது வசனம். அவர்கள் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த பகுதியில் உள்ள சில 4 காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 4 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல அந்த தேவதூதன் பேதுருவை நோக்கி, நீ என் பின்னே வா என்று சொல்கின்றான். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் இயேசுவினுடைய பிரசன்னத்தோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதோட நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு நித்திரை மயக்கத்தில் தான் பேதுருவை கூப்பிட்டு வர்றாரு தேவதூதன். ஒருவேளை தேவதூதன் முன்னுக்கு போகும்போது யோனா மாதிரி பேதுரு வேற ஒரு டைரக்ஷனில் போயிருந்தால் விடுதலை கிடச்சிருக்காது. தேவன் நம்மை விடுதலையாக்குறது பெரிய அற்புதம் கிடையாது. அந்த விடுதலையாக்கும் போது அவரோடு சேர்ந்து நடக்கிறது தான் கஷ்டம். நான் பாட்டு தேவதூதன் பாட்டுக்கு அவர் முன்னுக்கு போகிறார், அவர் பாட்டு பின்னுக்கு பேதுரு வராருன்னு நினச்சிட்டு போய் எல்லாம் அற்புதம் நடந்துக்கிட்டே போகுது வச்சுங்களேன். ஆனால் பேதுரு ஒரு ராங் டைரக்ஷனை தெரிந்து கொண்டு அவர் நடந்து போவார் என்றால் அவர் வாழ்க்கையில் நஷ்டங்கள் தான் வந்திருக்கும். முதலாவது நமக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும், யாரோடு சேர்ந்து நடக்கணும்னு ஒரு உறுதி இருக்கணும். 2வது, தேவனோடு சேர்ந்து நடக்க நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். பொதுவாக என் ஊழியத்தில் பார்த்திங்கன்னா செய்தி, இந்த பிரசங்கம் எல்லாமே ஒரு ஃபயர், ஆனால் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம போகிற இடம்லாம் அப்படி தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சேன், என்ன தான் இருந்தாலும் அவர் சொல்கிற இடத்துக்கு போனால் தான் அது நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? அவர் சொல்கிற இடத்துக்கு போனால் தான் இது நடக்குமே ஒழிய, நம்ம போன இடத்துல அப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்தி அபிஷேகத்தில் நிரம்பி பொத்து கீழே விழுந்து அது நடந்து இது நடந்து அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம போகிற இடத்துலலாம் நடக்குன்னு நினச்சிங்க. இல்லை, அவர் என்ன சொல்கிறார். இப்போ தான் ரொம்ப நேற்று கூட பேசிக்கிருந்தேன். நல்ல வேளை ஆர்வி பட்டியிலே ஒரு ஜெப கூட்டம் அதை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நம்ம சபைக்கு இல்லை, வேற ஒரு சபைக்கு போகிறவங்களே, என்ன அப்பா இனிமேல் எதுவுமே ஆண்டோட கேட்காமன்னு செஞ்சிட மாட்டேன். ஞாயிறு ஆராதனை வச்சுக்கிட்டே நான் சரியாக சில பேர்கிட்ட சொல்லலை. ஏன்னா ஞாயிறு ஆராதனையில் கர்த்தர் வராரா என்னன்னு தெரியலையே. இப்போ அந்த ஒரு பயம் எனக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நான் ஊழியம் செய்யணுங்கிற ஆசையை காட்டிலும் தவறான ஊழியத்தில் கால் வச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம் எனக்கு வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஊழியம் செய்யணும் வேகம் இருந்துச்சு. இப்போ தவறான ஊழியத்தில் ஞாயிறு ஆராதனையே நான் பயந்துக்கிட்டு தான் கால் வச்சேன். போன வாரம் எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்குன்னு தெரியலையா. அதாவது கூட்டத்தை வச்சு இல்லை, கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் முக்கியம். ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் வர என்னென்ன ஆரம்பித்தேன் வச்சுங்களேன். போன வாரம் ஆரம்பிச்சிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்
ஆண்டோடைய ப்ரெசன்ஸ் வரல. உடனே இந்த வாரம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுவது அடுத்த வாரத்தில் வந்து ஞாயிறு ஆராதனை இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் நடத்தி ஆகணும். என்னடா பாஸ்டர் போன இப்போ தான் ஆரம்பிச்சார், அதுக்குள்ளே முடிச்சார், நீங்கள் பரிகாசத்துக்குள்ளே நான் வந்துடுவேன். அப்போ இப்போ நான் எதை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்கேன்னா, ஒரு காலத்தில் என் மேலே திறமை இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ ஏன் திறமை இல்லையா? நீங்கள் கூட வந்தால் தானே, நீ கூட நடந்தால் தான் எனக்கு இன்றைக்கி அற்புதம். உங்கள் கூட வராமல் நான் பாட்டு தனியாக போனால் அற்புதம் நடக்காதுங்கிற ரகசியத்தை எத்தனையோ வருஷம் பிடிச்சி இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் எங்கே கால் வைக்கிறனாலும் சரி, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வராரா அப்படிங்கிற. அப்போ நம்ம எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம இயேசுவோட தான் நடக்கிறோமான்னு பார்க்கணும். அந்த இயேசுவினுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த பஸ்கா பண்டிகை முடித்து வரும்போது இயேசுவோட நடக்கிறேன்னு நினச்சி தான் வராங்க. ஆனால் இயேசுநாதர் இல்லை அவங்கள்ட்ட. அவங்க போடப்பட்டிருக்கு, மார்த்தாலும் அவங்க பெற்றோர்கள் இயேசு நம்மளோட நடக்கிறார் என்று எண்ணி என்ன செஞ்சாங்களா? எண்ணி அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஐயா, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை இன்னும் சொந்தக்காரங்க கூடவே வந்துகிட்டு இருக்கும், மாமா அமைச்சன் கூடவே வந்துட்டு இருக்கும். அது அந்த குழந்தைய தேட கூட அந்த அளவுக்கு இவங்க கலந்து உரையாடலாம் மிங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஊர் கதை உலக கதை பேசுறதுல அப்பா அம்மா மூழ்கிட்டாங்க. பிள்ளை கூட கண்டுபிடிக்கல, ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தான் பிள்ளைய காணான்னு தேடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இவங்க உலகத்தோட உலகமாக ஒட்டி இருக்காங்க வச்சுங்களேன். நம்மளும் அப்படி தான் ஒட்டி போயிருக்கோம். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி நடக்க வேண்டும் என்றால் தேவப்பிள்ளை இயேசுவோடு அவருடைய பிரசன்னத்தோடு நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இன்னும் ஒரு பகுதியை பார்க்குறோம். யோனா 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறோம். யோனா 1வது அதிகாரம் 1, 2, 3. முதல் சத்தியை நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம இயேசுனுடைய பிரசன்னத்தில் நடக்க கற்றுக்கிறோம். பிரசன்னம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அவருக்கு விரோதமாக போனாலும் கர்த்தர் உங்கள் விட்டு விலக மாட்டார். ஆனால் உங்கள் பிரசன்னம், தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்து போயிருப்போம். அதுக்கு இப்போ உதாரணம் யோனா 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இருக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும். நான் பல பிரசங்கரில் புல்பிட்டில் ஏற்றிருக்கிறேன். எல்லோரும் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டுபிடிச்சிருவேன், இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குதா இல்லை பைபிளில் பிரசங்க டைரியில் இருக்கிறது ஏதோ ஒன்று எடுத்து விட்டு போகிறானுங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை புல்பீட்டில் உண்டாகாது. சிலர் 1000 என்கிட்டே இருக்குது, டைரியில் ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது, எந்த டைரியும் மெசேஜ் நீ எடுத்து கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி வந்து கொடுக்குறது தான் பெரிய கஷ்டம். இப்போ யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அதனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அடுத்த வசனம், மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு. 3வது வசனம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. இதான் நமக்கு பெரிய பிரச்சனை. தேவப்பிள்ளைய முதலாவது பேதுரு செய்த காரியம், தனக்கு முன்னுக்கு போகக்கூடிய தேவதூதன் பின்னுக்கு போகின்றான். அதான் பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. இப்போ யோனாவை குறித்து வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. இப்போ யோனா தான் விலகுனாரா? நம்மளும் விலகணும். ஆனால் நமக்கு தெரியல. விலகணுங்கிறது யோனாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. அவ்வளோதான் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பாடுகள் பிரச்சனைகள்லாம் வருகிறது, ஏன் ஆபத்து வருகிறது, ஏன் சஞ்சலம் வருகிறது என்றால், அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு நடக்கிறது கிடையாது. நம்ம தனியாக ஒரு ட்ராக் போட்டு நம்ம நடக்கிறோம். ட்ரெயின் நினச்சாலும் அதோடைய ட்ராக்கை விட்டு வெளியே வர முடியாது. மதுரையிலிருந்து போடிக்கு ட்ரெயின் போகணுன்னா அந்த ட்ராக்கில் தான் போகும், அந்த ட்ராக்கில் தான் வரும். ஒருவேளை மாடோ ஆடோ குறுக்க வந்தாலும் அதை அடித்து போட்டுரும். ஆனால் நம்ம பஸ்ஸில் காரில் போனால் எந்த வழியிலையும் போகலாம். இங்கேருந்து உசிலம்பட்டி போயும் போகலாம், இங்கேருந்து வாடிப்பட்டி போயும் போகலாம், எந்த டைரெக்ஷன்லையும் நீங்கள் போகலாம். ஒரு ட்ரெயின் எப்படி தண்டவாளத்தை விட்டு வெளியே போகாதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு உடன்படிக்கை கொள்ள வேண்டும். வெற்றி வாழ்க்கை வேலை வேண்டும் என்றால் நீங்கள் நடக்கிறது தேவ பிரசன்னத்தில் நடக்க கற்றுக்கிறணும். ஐயா, இன்றைக்கி ரசிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிரசன்னத்தை கண்டுபிடிக்க முடியும், நல்ல அனுபவம் உள்ளவங்களும் கண்டுபிடிக்கும். யோனா தெரிஞ்சு தான் தேவ சமூகத்துக்கு பெரிய பிரசங்க, ஒரு ஊரையே திருப்பினார். யோனா பிரசங்கத்தில் எது திரும்பிச்சான்? நம்மளால் ஒரு ஊரை திருப்ப முடியுமா? ஒரு ஊரில் போனால் 10 பேர் ரட்சிக்கப்படலாம், அவ்வளோதான். ஒரு ஊரையே திசை திருப்பக்கூடிய அளவுக்கு வல்லமையான பிரசங்கா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறான காரியம் என்னவென்றால், அவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி அவர்களோடு தர்ஷீத்துக்கு போக கப்பல் ஏறினான். முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நான் ஏன் பிரச்சனை வருகிறது என்றால், ஆண்டருடைய பிரசன்னத்தோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாத்ராமன் 40வது அதிகாரம் 36, 37 எடுத்து வாசிப்போமா? யாத்ராமன் 40, 36, 37. யாத்ராமம் 40வது அதிகாரம் 36, 37. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது வாசஸ்தலத்திலிருந்து ஒரு மேகம் எழும்பும். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்படுவார்கள். அப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடு, அவங்க ராத்திரியா பகலா அது என்ன நேரம் தெரியாது.
நடுராத்திரி 1 மணிக்கு நல்லா அசந்து தூங்குற நேரம் இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் கூட மேகம் எழும்பியிருக்கலாம். அதாவது எக்காலம் ஊதுவான் யோசுவா. அது வந்து பிரயாணப்பட்டு போகிறதுக்கும் ஒரு எக்காலம். நம்ம இதில் சைடு 108 ஆம்புலன்ஸ் வந்து தெரியுதுலையே, அது மாதிரி ஒரு எக்காலம். இத்தனை பேருக்கு என்ன செல்ஃபோனை கையில் இருக்குது, இல்லை அலாரம் அடிக்க முடியுமா? அதனால் ஒரு எக்காலத்திலே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அப்போ பிரயாணப்பட்டு போகணுன்னா ஒரு எக்காலம் ஊதும். அப்போ அவன் சாமக்காரன் விழிச்சிருக்கணும். எல்லாரும் தூங்கும்போது அவன் விழிச்சிருக்கணும். ஏன்னா மேகம் ஒரு வேளை எழும்பிருச்சுன்னா, ராத்திரி நேரத்தில் அக்னி ஸ்தம்பம் எழும்பிருச்சுன்னா, பகலில் மேகஸ்தம்பம் எழும்பிருச்சுன்னா நம்ம பிரயாணப்பட்டு போகணும். நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனத்துக்காக மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் காத்திருக்காது, அது பாட்டு போயிட்டு இருக்கும். தேவப்பிள்ளை இந்த மாதிரி தான் வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரேல் புத்திரர்கள் பிரயாணப்பட்டு புறப்படுவார்கள். அடுத்த வசனம், மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரை. நம்ம எழும்பும் போது எழும்ப மாட்டோம், எழும்பாத நேரத்தில் எழும்புகிறோம். என்ன செய்யலாம்? இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போகும்னு சொல்லும்போது போக மாட்டேன்ட்டான், போகக்கூடாதுன்னு சொல்லும்போது போகிறேங்கிறான். ஏட்டிக்கு பூட்டி, இதுக்கு பேர் என்னது? ஏட்டிக்கு பூட்டி. அப்போ அது என்ன செய்கிறான்? மேகம் எழும்பாதிருந்தால் எழும்பும் நாள் வரைக்கும். அப்போ அவங்க எந்த ஸ்தலத்தில் எத்தனை நாள் தங்குறாங்கங்கிறது கேலண்டர் அடிப்படையில் இல்லை, கடிகாரத்தின் அடிப்படையில் இல்லை, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் நான் எதில் நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், யோவான் 8:12, அப்படி பிரசன்ஸ் ஆஃப் காடில் நீ நடந்தேன்னா நீ எதில் நடக்கிறேன் என்றால், யோவான் 8:12 போடுவோம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கினால், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவோடு. அப்போ நான் ஒளியாக இருக்கேன், லைட்டாக இருக்கேன், என்னை பின்பற்று. அப்போ தான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வராது, தீர்மானம் எடுக்கும்போது குழப்பம் வராது. நான் ஒளியாக இருக்கிறேன். தேவன் இந்த பூமியை படைக்கும் போது முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு பார்த்தீங்களா? அந்த வெளிச்சம் வந்து நம்ம வாழ்கிறதுக்குரிய வெளிச்சம் இல்லை, இயேசு கிறிஸ்து. நம்ம வாழ்கிறதுக்கு சூரியனையும் சந்திரனையும் கொடுத்தார். பகலில் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியனையும், இரவு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சந்திரனையும் உண்டாக்கினார். நம்ம சூரிய வெளிச்சத்திலையும் சந்திர வெளிச்சத்திலையும் தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுன்ட்டார்ல, அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. தேவனுக்குள்ள இருந்து தான் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் வெளியே வராங்க. நான் திரியத்தை குறித்து திரித்துவத்தை குறித்து மாலை ஆராதனையில் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளிச்சம் உண்டாக கடவுது, அந்த வெளிச்சம் என்பது தான் இயேசு கிறிஸ்து. அப்புறம் தான் ஆண்டவர் சூரியனை படைக்கிறாரு. முதல்ல உருவாக்குனது வெளிச்சம்தான். அப்புறம் தான் சூரியன் சந்திரன், பகலுக்கு ஆள நட்சத்திர சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த வெளிச்சம். அப்போ நீங்கள் எதை குறித்து கவனிக்க வேண்டும் என்றால், வெளிச்சத்தில் தான் வாழ்கிறீங்க, ஆனால் வெளிச்சத்தில் நடக்க கற்றுக்கிறணும். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல். அப்போ இந்த வெளிச்சத்தையே நீ பார்த்து போயிட்டு, மின்மினி பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது, அது ராத்திரி நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு ஆசிட் சுரக்கும், அந்த வெளிச்சத்தில் தான் அது பறக்குமா. தேவப்பிள்ளையே, நீ வெளிச்சத்திலேயே நடக்க வேண்டும். என்னாமும் 13 என்னாமும் 13:20 சாரி என்னாமும் 13:20-23 என்னாமும் 13வது அதிகாரம். இப்போ வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. எப்படி வேவு பார்க்க அனுப்புகிறாங்க என்றால், நிலைமை எப்படிப்பட்டது, அதன் வளர்ப்பு எப்படி, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வாருங்கள். தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவர் முக்கியமான ஒரு தாட்ஸ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அங்கே போயிட்டு தேசத்தின் கனியை கொஞ்சம் கொண்டு வாருங்கள்ங்கிறாங்க. 23வது வசனம் வாசிப்போம். 23, அங்கே போய் திராட்சை கொடி ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். இந்த 2 பேர் யார் என்றால் யோசுவா, காலேப். 2வது, தேவனுடைய பிள்ளையே, நீ யாரோட நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யோசுவாவும் காலேபுடைய விசுவாசம் கெட்டு போகாததுக்கு காரணம், தேவனோடு நடக்கிறது ஒன்று, தேவ பிரசன்னத்தோடு நடக்கிறது ஒன்று. நீ யாரோட நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தால் தான் வாழ்க்கை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு இருக்கிற நட்பு தான் மரத்துக்கு வேறு மாதிரியா. ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு இருக்கிற நட்பு தான். இதே செய்தியை நீங்கள் டிவியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்தியை கேட்கலாம், டிவியில் செய்தி தான் கேட்க முடியும். ஆனால் இந்த சபைக்கு வரும்போது தான் உங்களுக்கு ஆவிக்குரிய நட்பு கிடைக்கிறது, வேறு கிடைக்கிறது. அவங்க தான் உங்கள் பிரச்சனையை பார்ப்பாங்க. இந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை, இந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை, அட்லீஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை கொடுக்குறாலும் உங்களுக்கு ஜோம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த நட்பு. 2வது, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது காரணம் என்றால், உங்க கூட ரன்னிங் வராங்க பார்த்தீங்களா சில பேர், அவங்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ யோசுவா காலேபுடைய விசுவாசம் கெட்டு போகாததுக்கு காரணம், அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, ஒரு திராட்சை கொலை என்பது ஒரு, நம்ம ஊரில் அந்த பன்றியை தூக்கிட்டு போவாங்க, ஒரு கயிறு கட்டி நடுவில் ஒரு பன்றியை தூக்கிட்டு போவாங்களா, அது மாதிரி ஒரு திராட்சை கொலை பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய திராட்சை கொலை. 12 பேர் கரெக்டாக அனுப்பியிருக்காங்க. அப்போ 6 ஜோடி 6 கம்புகளில் இந்த திராட்சை கொலையை கட்டி கொண்டு வராங்க. ஒரு திராட்சை கொலை அவ்வளோ பெருசு. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம்,
அதை ஒரு தடியில் ரெண்டு பேர் தான் தூக்கி கொண்டு வர முடியுமாம். ரெண்டாவது, நீ எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளையே, உன் கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கு. நீ யாரோட நீ ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, யாரோட அதிகமாக நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, அதை குறித்து நீ மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிப்போமே, அப்போஸ்தலர் 15:36-41 வாசிப்போம். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 36 41 வரைக்கும். அப்போஸ்தலர் 15:36 41 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே பவுலையும் சீலாவையும் குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பவுலையும் சீலாவையும் குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகின்றோம். அப்போஸ்தலர் 15:36. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணத்தில் இருக்கிற சகோதரர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கும் என்னும் பெயர் கொண்ட யோவானை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ நம்மோடு ஊழியத்துக்கு வராதனால அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அவங்களுக்குள்ள கடும் கோபம் உண்டாயிற்று. பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிபுருவுக்கு போனான். அடுத்த வசனம், பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு புறப்பட்டு, அடுத்த வசனம், சீரியாவிலும் சிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். தேவனுடைய பிள்ளையை இந்த இடத்துல மாத்துறாரு ஆண்டவர். பவுலும் பர்னபாவும் இருந்த ஊழியங்கள் இவங்க 2 பேரும் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் அடுத்து இன்னொரு பகுதியில் பேசுவேன். ஆண்டவர் சில நேரத்தில் அன்பினாலே மாற்றுவார், சில நேரத்தில் அதிகாரத்தினாலே மாற்றுவார். ரொம்ப நீங்களும் அவரும் பெட் ஆகிட்டீங்க வச்சுங்களேன், ஆண்டவர் உடச்சி தான் எடுப்பார். சில நேரத்தில் அன்பாக சொல்லுவார், வெளியே போங்க, இவரை விட்டு பிரிஞ்சிருமாங்க. சில நேரத்தில் உன்னால் பிரிய முடியலன்னா உடைக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்து உடைச்சி எடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இப்போ பவுலையும் பர்னபாவையும் அடுத்த ஒரு பகுதியில் எடுத்து வாசிப்பேன். பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் தான் வெளியே கொண்டு வராரு. ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு ஆண்டவர் பவுலும் பர்னபாவையும் ஒன்று சேர விரும்பலை. சீலாவோடு பவுல் போக வேண்டும், மார்க் பர்னபாவோட போகணும் விரும்புகிறாரு. தேவபிள்ளை, ரெண்டாவது, நீ நடக்க வேண்டிய ஆட்களை வைத்து தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் உடைச்சி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றி கொடுப்பாரு. ஒன்றும் நினச்சிடக்கூடாது பாஸ்டர், கணவன் மனைவி உறவை நினச்சிடக்கூடாது. அதில் ஆப்ஷனே கிடையாது. என்ன கிடையாது? இல்லை, ஆப்ஷனே கிடையாது. ஒரு ஸ்கூலில் டீச்சர் கேட்டாராம், கோச்சிக்கிறாதீங்க சகோதரிகள், நாளைக்கு உனக்கு திருமணமாக போயிடுது, அது என்ன காலம்னு கேட்டாராம். அவர் சொன்னானா, இது இறந்த எதிர்காலம் என்று சொன்னானா. இன்னொரு பையன் சொன்னானா, இது கஷ்டகாலம். தேவனுடைய பிள்ளை, இதில் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு நல்ல காலம். ஆமேன் ஆமேன். கோமா பார்க்குறீங்க, நமக்கு நல்ல காலம். இந்த இடத்துல வாசிக்கின்றோம், ஆண்டவர் சில நேரத்தில் சில தர உடைச்சை எடுப்பார். தேவப்பிள்ளை, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க தெரியும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ ஆவிக்குறி, நான் சொல்கிறது உடைச்செடுப்பாங்கிறது புறஜாதியிலிருந்து உடைச்செடுப்பாருங்கள்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வரங்களோடு உங்க கூட ஓடி இருக்கிற ஆளை கூட சில சமயத்தில் கர்த்தர் வேறு பிரித்து உன்னை வேறு ஒருத்தரோட ரன்னிங் ஓட வைப்பார். என்ன இது நாள் வரைக்கும் உன் கூட ரன்னிங் வந்தது, அவன் வேகம் நீ கரெக்டாக ஓடி இருக்க. இப்போ ரன்னிங் வேகத்துக்கு அவனால் ஓட முடியல, உனக்கு ஏற்ற ஜோடி அது இல்லை. அப்போ ஆண்டவர் சில நேரங்களிலே இதெல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருந்தால் தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு சில பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பாஸ்டர்ஸுக்கு மேலே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். தேவன் பிள்ளை, இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்ட ஆட்களோடு நான் தேடி இருந்தேன்னா என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம் போடப்பட்டிருக்கேன், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், கெட்ட குமாரன் தவறான நட்பை வச்சுட்டான், அதனால அவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. நீ நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நம்முடைய தேவ தூதனோடு நடந்தால் தான் பேதுருக்கு விடுதலை, தேவ பிரசனத்தோடு நடந்தால் தான் நமக்கு ஆறுதல். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை இப்போ நீங்கள் யாரோட நடந்துக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் நடக்கிற ஆளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை வைத்து ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. தேவப்பிள்ளையே, துன்மார்க்குடைய கெட்ட குமாரனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் முழுவதும் யார் என்றால் அநியாயம் செய்கிறவன், பாவத்தில் வாழ்கிறவன், அவனோட நடந்தனால அவன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு. முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீ யாரோடு நடக்கிறாய்? தேவ பிரசனத்தோடு நடக்கணும். எனக்கு ஊழியே இல்லையா, வருஷத்தில் ஒரு நாள் ஊழியம். நீங்கள் எசைக்கெல்லாம் எடுத்து படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 நாள் ஒரு கிழக்கு படுக்க சொல்கிறாரு. அடுத்து 200, அப்புறம் 40 நாள் என்னமோ இங்கிட்டு ஒரு கிழிச்சு படுக்க சொல்கிறார். இவ்வளோதாங்க. இது ஒரு ஊழியமா? நம்மளை படுக்க சொன்னால் என்ன ஆகும்? வெந்து போகும். இந்த சைடு வெந்து போகும். அவ்வளோ பாசா குளிக்கலையானா கேட்காதீங்க, பல்லு விளக்கலையான்னு கேட்காதீங்க. 200 இப்படியே ஒரு கழிச்சு ஒரு 204 படு, அடுத்து இப்படி ஒரு 40 நாள் இப்படியே படு. இது என்ன, இது ஒரு ஊழியமா? இது நான் 2 நாள் படுப்பீங்களா? 2 நாள் படுப்பீங்களா? நீங்கள் வருஷ கணக்காக படுக்க சொல்லிட்டார் எஸ்ஐக்கள். அது ஒரு ஊழியம்.
தேவப்பிள்ளை சில நேரத்தில் நம்ம நினச்சிருக்கோம், ஏதோ ஊழியம் நினச்சிருக்கோம். ஆண்டவர் பிரசன்னத்தோடு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது வெற்றிக்கு பாயிண்டில் இருக்கேன். 2வது பாயிண்ட், 4 பாயிண்ட் எடுக்க போகிறேன். முதலாவது, நீங்கள் தேவ பிரசன்னத்தில். பேதுரு தவறான டைரக்ஷனில் போகல. அந்த தேவதூதன் சொல்கிறாங்க, இனி பின்பற்றி வா, இனி பின்பற்றி வா. கையை பிடிச்சி கூட்டு போகல. லோத்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்களா தேவதூதன். அது மாதிரி கையை பிடிச்ச தேவன் உங்களை இழுத்து கொண்டு போக மாட்டார். நம்ம கைப்பிடிக்கிற ஆண்டவர் தான் கைவிட மாட்டார். ஆனால் நீ தான் அவரை கண்டுபிடிச்சு சில நேரங்களிலே அப்படியே உங்கள் எஜமான் எங்கேன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் அப்பாவை தேடுற மாதிரி நீ தேடி கொண்டு வேண்டும். 2வது, அப்போஸ்தலர் 12வது 10வது வசனத்தில் போடப்பட்டது, போட வேண்டாம். அது தானாய் அவர்களுக்கு தர உண்டது. இதனுடைய 2வதாக நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கதவு தானாய் தர உண்டது. எந்த கதவையும் நீங்கள் உடைச்சே திறக்காதீங்க. ஆண்டவருடைய கேலண்டரில் உனக்கு உரிய ஆசீர்வாதம் என்னைக்கு வரும் உங்களுக்கு தெரியாது. கதவு அவர்களுக்கு தானாய் திற உண்டது. தேவன் இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளே சில வாசல்களை திறக்க முயற்சிக்கிறோம். ஒன்று பணத்தை வைத்தோ, இல்லாட்டி அதிகாரத்தை வைத்தோ, எதையோ வச்சு. நீ நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபத்தில் உங்களுக்கே தெரியும். நான் வாலிப வயசாக இருக்கும்போது நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தேன். சென்னையில் என் மூத்த அண்ணன் வீட்டில் இருந்தேன். இந்த மூத்த அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை பார்த்தது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்கள்ட்ட தான் ஸ்டெனோவாக இருந்தாங்க, ஸ்டேட் பிளானிங் கமிஷனில். அவர் பேர் காத்த பெருமாள்னு பேர். அவர் கவர்மெண்ட் ஜாப்னா வாங்கி கொடுப்பாரு. அப்போ எங்கள் அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிட்டாங்க, ரமேஷுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, காத்த பெருமாள்கிட்ட போய் வேலை கேட்போன்னு. அவர் சொன்னார், வேலை தாரேன், இத்தனை லட்சம் அமௌண்ட் 50,000. அப்போ 50,000 பெரிய பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வேணும்னு கேட்டாங்க. உடனே எங்கள் அண்ணி என்ன பண்ணாங்க, நகையை போய் பேங்கில் வச்சு அந்த நகையை புரட்டி என்கிட்ட கொடுத்து அந்த காத்தா பெருமாள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே நான் காத்தா பெருமாள்கிட்ட போய் கொடுத்தா அவர் ட்ரிங்க்ஸ் தண்ணி வர்ற ஆளுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவர் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆனால் தண்ணி வர்ற ஆளுன்னு தெரிஞ்சிச்சு. கடைசியில் அவர் எனக்கு வேலையாக வாங்கி கொடுக்கல. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு நேராக காத்தா பெருமாள் வீட்டுக்கு போயிருக்கேன். காத்த பெருமாள் வீட்டில் போய் காத்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க, உனக்கு டெய்லி காலைல தான் வேலை. எங்கள் அண்ணன் இங்கிட்டு வேலைக்கு போவார், எங்கள் அண்ணி இங்கிட்டு வேலைக்கு போவாங்க. 3வது கிளம்புவேன் நான் தான். வெள்ளையும் சொல்லையுமா கிளம்பி காத்த பெருமாள் வீட்டில் போய் உட்காருவேன். அவங்க மனைவி கேட்பாங்க, எதுக்கு தம்பி வந்திருக்கீங்க? அவங்க ஐயாட்ட நான் பணம் கொடுத்தேன். டெய்லி போய் உட்காந்து என்ன ஆகும் பாருங்களேன். என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. கடைசியில் போய் உட்காந்தா மேக்சிமம் ஒரு பணத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அம்மா எனக்கு கொடுத்து ஓச்சி விட்டாங்க. சில நேரத்தில் நம்ம கதவை திறக்கணும்னு பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு ஆபத்தே இருக்கிறது. எப்படியோ அதில் தப்பிச்ச வெளியே வந்துட்டேன். பார்த்தேன், வாழ்க்கையில் இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகவே கூடாதுன்னு அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். வேலையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இது ஒரு வேலையாயிருச்சு. கொடுத்த பணத்தை வாங்குறது ஒரு வேலையாயிருச்சு. கதவு தானாக திறக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட கேட்டோம், நான் பேசியிருக்கும்போது கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்ன ரொம்ப பிரசவத்தில் ஆப்ரேஷன் தானே அதிகமாக பண்ணுறீங்க, அந்த காலத்துலன்னா ஆப்ரேஷனே கிடையாது, நார்மல் தானே, ஆப்ரேஷன் பண்ணுறதுனால தாயுடைய வயிறு அறுக்கப்படும், அவங்களுக்கு பணம் அதிகமாக செலவு. அவங்க சொல்கிறாங்க, வர்ற பெண்கள் எல்லாம் அதை தான் கேட்குறாங்களாம். ஐயா, என்னால் வயிற்று வலியை அந்த கற்ப வேதனையை தாங்க முடியாது, சீக்கிரம் குழந்தை பெறதுக்கு முன்னாடி அறுத்து எடுத்துருங்கிறாங்களாம். நம்ம மக்கள் தானாய் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. குறுக்கு வழியில் போகவே போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் காத்திருங்க தேவனுடைய பிள்ளையே. நீங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 9வது வசனம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16 6 7 9 வாசிப்போம். அப்போஸ்தலர் 16 6. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 9வது வசனம். அவர்கள் பிரித்தியா கலத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தியானியாவுக்கு நாட்டுக்கு போக பிரதித்தம் பண்ணார்கள். ஆவியானவர் வாசலை அடைக்கிறாரு. நம்ம சில நேரத்தில் வாசலை உடைச்சிட்டு போகிறோம், ஆவியானவர் தான் அடைக்கிறாரு. 9வது வசனம் போடுங்க. 9வது வசனம். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனம் உண்டாயிட்டு மெகதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என தன்னை வேண்டிக் கொண்டதாக கண்டான். தேர்வுலையே நீ 2வது நம்ம வாழ்க்கையில் கதவு தானாய் திறக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் நமக்கு கோபம் வருகிறது? நம்மளால் காத்திருக்கவே முடியலை. ஏன் முடியலைன்னா, சமுதாயத்தை பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், அவனுக்கு அற்புதம் நடக்குது, என்னால் காத்திருக்க முடியாதுன்னு போடப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5:6 போடப்பட்டிருக்கு. வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவரே உயர்த்துற வரைக்கும் குறுக்கு வழியில் எதுவுமே போயிடாதீங்க. நீ தேவ சமூகத்தில் காத்துங்க. அவர் வாசலை திறக்கணும். அவர் வாசலை திறக்கிறதுக்குள்ளே நம்ம அவசரப்படக்கூடாது. ஒரு அப்பா மகன் கழுதை
இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. 3 பேரும் சேர்ந்து ஒரு ஊரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்பா, மகன், கழுதை. போகும்போது அப்பா பார்க்குறாரு, மகனை பார்க்குறாரு. அவன் ஒரு இளம் பிள்ளையாக இருக்கிறதுனால அவனை கழுதையில் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போகிறாரு. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் சொல்லிக்கிறாருங்களாம், பாரு வயசானவனை நடந்து வர அந்த எருமை மாடு மாதிரி இருக்கு அந்த பிள்ளை, இது கழுதையில் உட்காந்து போகுது அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு ரொம்ப ரோசம் வந்துருச்சு. மகனை இறக்கிட்டு அதுக்கடுத்து அப்பா ஏறாரு, மகன் நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் கழிச்சு போனால் சமுதாயம் பார்த்து சொல்லுதான், பாரு வாலி மகனை நடக்க விட்டு அப்பங்காரன்ல கொழுக்கு இருக்கேன், இவன் கழுதையில் போகிறானே. என்னன்னா அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சான், என்னடா நீ போனாலும் திட்டுறான், நான் போனாலும் திட்டுறான், வாடா 2 பேரும் ஏறிக்கலாம்னு சொல்லி அப்பா மகன் 2 பேரும் ஏறிட்டாங்களாம். 2 பேரும் ஏறி கழுதில் போய்கிட்டே இருக்காங்களா. பார்க்குறேன்னு சொன்னால் பாவம் அப்புறம் நீ கழுதை போயிட்டு இருக்கு பாரு, எருமை மாடு மாதிரி 2 பேர் இருக்காங்க, இவங்க நடந்து போனால் என்ன அந்த கழுதையை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்கன்னு. இப்போ தான் யோசித்தாரன், நம்ம போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், மகனை தூக்கிட்டு போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், 2 பேர் ஏறி போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு கடைசியில் முடிவு பண்ணிட்டாங்களாம். நம்ம கழுதையை தூக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லி, டே நீ பின்னுக்கு காலை பிடி, நான் மின்னுக்கு காலை பிடிக்கிறேன்னு சொல்லி அப்பா மகனை தூக்கிட்டு போனாங்களாம். தூக்கிட்டு போனால் நல்ல ஒரு பாலத்துக்கு மேலே நடந்து போகிறாங்க. நடந்து போனால் பக்கத்தில் ஒரு கல்யாண வீட்டில் சரவெடி போடுறாங்க. டம்மு 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 டம்முன்னு போட்டோன்னே அந்த கழுதைக்கு ஒன்றும் தாங்கலைங்க. அந்த வெடி சத்தத்துக்கு அது கை ஓடாமல் காலு ஓடாமல் பின்காலில் அப்பனை தட்டி விட்டுச்சான், பின்காலில் மகனை தட்டி விட்டுச்சான் ஆற்றுக்குள்ளே. 3வது அதுவும் விழுந்துருச்சான். 3 பேர் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். இதை கதை நகைச்சுவையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவனுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். யாருக்காக வாழ்கிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? எதுக்கு நீங்கள் கவலைப்பட, கர்த்தருடைய நாட்காட்டி கரெக்டாக டைம் காட்டும். இந்த நாட்காட்டி கரெக்டாக டைம் காட்டும் தேவ பிள்ளைய. ஆபிரகாம்னால் அதனால் பொறுத்திருக்க முடியல. பிரச்சனைகள் அநேக நேரங்களில் கர்த்தருடைய இந்த பெதஸ்தால் 38 வருஷம் இருந்தான். அதனால் அவன் குறுக்கு வழியில் எதுவுமே போகலை. கர்த்தருடைய நாட்காட்டி. கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்காவிட்டால் நீங்கள் பொறுமையாக இருங்க, அவருடைய கரத்திற்குள்ளே. அதான் சொல்கிறான் 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஒருத்தர் சீக்கிரம் வாசலை திறந்துடுவார், ஒருத்தருக்கு லேட்டாக வாசலை திறப்பார். எனக்கு லேட்டாக வாசல் திறக்கிறவங்களுக்கு இன்னொருக்கு சீக்கிரம் வாசல் திறக்கப்படும் தேவனுடைய பிள்ளை. அப்போ 2வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம், கர்த்தர் தான் வாசலை திறக்க வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாதான், பாஸ்ட் டென்ஸும் கிடையாதான், எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் தானா. அப்படி வாழ்ந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும். நம்ம அநேக நேரத்தில் ஜெபத்தில் உட்காந்தா முதல்ல பாஸ்ட் டென்ஸ் தான் வருது. அதை அவன் திட்டினது, இவன் திட்டினது, இங்கே ஏமாந்தது, அங்கே ஏமாந்து பாஸ்ட் டென்ஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 5 வயசு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு இப்போ ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறோம். எதை பற்றி கவலைப்படுறோம்? ஒரு ஊழியக்காட்ட ஒரு அம்மா ஜெபம் வந்துச்சான், எதுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன், ராத்திரின்னா தூக்கம் வரல, எதுக்கு என் பொண்ணு கல்யாணத்தை நினச்சி கவலைப்படுறேன். இவர் ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டார். அப்புறம் கடைசியாக ஒரு ஞானம் பிறந்துச்சான், பொண்ணுக்கு என்ன வயசுன்னு கேட்டார், 5 வயசுன்னாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஃபியூச்சரும் கிடையாதான், ப்ரெசன்ட் ஃபாஸ்ட் டென்ஸும் கிடையாது, எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் தானா. நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ்ந்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார், நாளைக்கு என்ன சொல்ல, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம கவலை முழுவதும் அப்படியே எதிர்காலம் இல்லாட்டி இறந்த காலம். தேவ பிள்ளையே, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 10:3. யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 10:3. வாசல் காக்கிறவன், தேவ பிள்ளையே, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆண்டவர் தான் நம்மளுக்கு திறக்கணும். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் வாசலை காக்கிறவன் ஒருத்தர் இருக்கார். வாசலை காக்கிறவர் அவர் திறக்கிறதுக்கு முன்னுக்கு நீ அவசரப்பட்டு செஞ்சிடாது. அது திருமணமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்தையோ நிலத்தையோ வாங்குவதாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அவள் வாசலை திறந்தாள். இது கர்த்தர் திறந்த வாசலா, கர்த்தர் திறந்த வாசலான்னு பார்க்க வேண்டும். யோவான் 10:3 போடப்பட்டிருக்கு, வாசலை காக்கிறவன் கதவை திறக்கிறான். அப்போஸ்தலர் 27க்கு வாங்களேன், எப்படி வாசல் திறக்கிறதுக்கு முன்னுக்கு போய் பிரச்சனை வந்ததுன்னு. அப்போஸ்தலர் 27 10வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27 10வது வசனம். மனுஷர் இப்போ சொல்கிறாரு, இந்த யாத்திரைனால சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கு வருத்தம் சேதம் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று காண்கின்ற சொல்லி இந்த வாசல் திறக்கலைங்கிறார். 14-15 போடுங்க. 14-15 கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர் சொல்கிறாரு, வாசல் திறக்கலை, போகாதீங்க. ஆனால் அவர் எல்லாம் சொல்கிறாங்க, சூழ்நிலை நல்லா இருக்குது, போகாதீங்க, வாசல் மூடி இருக்கு. தேவபலியே, 2வது உங்களுடைய வாழ்க்கையில் தானாய் கதவு திறந்த இயேசு வாசலை திறக்க வேண்டும். வாசல் திறக்கப்படலை, ஆனால் சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கு. சூழ்நிலை நல்லா இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் இருந்த சூழ்நிலை மோசமாக இருக்குது. இப்போ இயேசுநாதர் சீக்கிரம் வரணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம், அவர் மேலே உள்ள அன்பு நினைக்கிறீங்களா? இங்கே இல்லை, பிரச்சனை தான். எங்கே பிரச்சனை?
இயேசுவே சீக்கிரம் வரும் சீக்கிரம் வரும், என் மேலே உள்ள அன்புலையாடா கூப்பிட்றேன், இல்லை இங்கே இருக்க பிடுங்கல்ல தாங்க முடியல, அந்த கடன்காரன், இந்த வீட்டுக்கு வாடகைக்காரன், இந்த மளிகைக்காரன், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தாங்க முடியலப்பா, வந்து கூப்பிட்டு போயிடப்பா. நாங்கள் சூசைடும் பண்ண முடியாதனால மனுஷன் போயிட்டான். அதே பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கணும், தெளிவாக சொல்கிறார் பவுல், வாசல் திறக்கலை போகாத. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலையும் பார்க்குறான் இந்த சூழ்நிலையும் பார்க்குறான். இந்த மாலுமியும் எஜமானும் அந்த சூழ்நிலையை பார்த்தாங்க. ஆனால் இந்த மிச்சம் இருந்தாங்களா 276 பேர், அவன் இந்த சூழ்நிலையை பார்க்குறான். ஐயோ இந்த தீவூர் கொசுக்கடி மூட்டைக்கடி, இவன் இந்த சூழ்நிலையை பார்க்குறான், அவன் அந்த சூழ்நிலையை பார்க்குறான். ஆனால் பவுல் இந்த சூழ்நிலையும் பார்க்கல, அந்த சூழ்நிலையும் பார்க்கல, அந்த சூழ்நிலையை பார்த்தாரு. இந்த சூழ்நிலையை பார்த்தாரு, அந்த சூழ்நிலையை பார்த்தாரு. 14ஆம் வசனத்தில் அங்கே ஒரு ஆபத்து காத்திருக்கு. இதே போல கர்த்தர் வாசலை திறக்காமல் அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு சகதியில் போய் மாட்டாதீங்க. மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர் கொண்டு போகாத அப்படின்னா காற்றின் போக்கிலே கொண்டு போகணும். இப்போ நாங்கள் அகப்பட்டுக்கிட்டோம். நான் திருப்பி சொல்கிறேங்க, நான் ஊழியத்தை வச்சே சொல்கிறேன். ஒரு ஊழியத்தை நான் ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனால் அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் கரையும் செலுத்தணும், பல வருஷங்கள் கரையும் செலுத்தணும். ஒரு சில நிறைய எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டராக வந்து உட்காந்துறாங்க. அப்புறம் தெரிஞ்சிருச்சு ஐயா நமக்கு பாஸ்டர் காலிங் இல்லைன்னு. ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியே வர்றது பல வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி சில பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்டாக போய் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, ஏன்னா எல்லாம் எவாஞ்சலிஸ்டும் கூட்டு பழகிருப்பாங்க. சில நேரங்களிலே நம்ம சில பிரச்சனைகளை நம்ம போய் மாட்டிக்கிறோம். கதவை கர்த்தர் நமக்கு திறக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 12:16 அவள் தட்டி கொண்டே இருந்தான். வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:16 வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:16. அப்போஸ்தலர் 12:16. பின்னும் பேரு தட்டி கொண்டே இருந்தான், அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். கதவை திறந்தாங்க. ரெண்டாவது, நீங்கள் யாரை உள்ளே விடுறீங்கிறது முக்கியம். நான் சொல்ல புரிஞ்சுட்டே வரீங்களா? முதல்ல வந்து இயேசுவோடு நடக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அவர் தான் கதவை திறக்கணும்னு பார்த்தோம். மூணாவது, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேன்னா உங்களை ஐக்கியத்திற்குள்ளே உங்களுக்குள்ளே யாரை உள்ளே விடணுங்கிறதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏர்போர்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். நம்ம ஒருத்தர் சாக்ஸ், ஒரு கிரிக்கெட் பிளேயரு, அது துவைக்காமல் போட்டு வந்தார், அவருக்கு ஃபைனை போட்டு தள்ளிட்டான். சில மிருகங்கள், சில பூச்சிகள், இதெல்லாம் ஏர்போர்ட்டில் நீங்கள் கொண்டு வந்தேன்னா, ஒரு பூச்சி வந்தால், ஒரு கொரோனா வந்தால் போதும் உலகத்தை கெடுக்கிறதுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் இருப்பான். ஏதாச்சும் ஒரு மோசமான ஒரு ஒரு பூச்சியை கொண்டு வந்துறியா அப்படிங்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே விடுறதை குறித்து நீ மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ ரெகாபியருடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 35ஆவது அதிகாரம் 2-10 வரைக்கும் வாசிப்போமே. எரேமியா 35, ரெகாபியர் குடும்பத்தை குறித்து வாசிக்க போகிறோம். எரேமியா 35 2-10 வரைக்கும் சீக்கிரமாக போடுவோமா? ஆமாம், எரேமியா 35. இதில் ரெகாபியருடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த குடும்பத்தை குறித்து, அந்த குடும்பத்தினுடைய மூப்பர் சொன்ன சில காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரெகாபியருடைய வீட்டுக்கு போய் அவரோட பேசி 6-1 அழைத்து வந்து அவங்கள திராட்சை ரசம் குடிக்க சொல்லி எரேமியா பற்றி சொல்கிறார். ஒன்று கொயன் வீட்டுக்கு போனார், இங்கே ரெகாபியம் வீட்டுக்கு போன்ட்டார். அவனை போய் திராட்சை ரசம் குடிக்க கொடு அப்படின்றார். அடுத்த வசனம் போடுங்க, அப் டு 10 வரைக்கும் போடுங்க. அப்பொழுது எரேமியாவின் மகன் அவர் சகோதரையும் எல்லாரையும் நான் கூப்பிட்டு அனைவரையும் அழைத்து பிரபுகளுடைய அருகையும் வாசல் எல்லாத்தையும் மனுஷனாகி ஆனான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, அடுத்த வசனம், திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரன் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். அடுத்த வசனம், அவர்கள் நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. என்ன குடிக்கிறதில்லை? ஏன் நீ திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை? ரேகாபின் குமாரனாகிய எங்கள் தகப்பன், ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசியாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்க முடியும். யோனதாப் நல்ல கவனிங்க. யோனதாப் என்பவர் தாத்தா, ரெகாபியர் என்பவன் பேரன். அந்த தாத்தாவுடைய காலத்துக்கும் பேரனுடைய காலத்துக்கும் மொத்தம் 250 வருஷம். எத்தனை வருஷம்? தாத்தா ஆர்டர் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த தாத்தா ஆர்டர் பண்ண தாத்தா 280 வருஷம் கழித்து நடக்கிற சம்பவம். யோனதாப் வந்து 250 வருஷத்துக்கு முன்னுக்கு, அந்த ரெகாபியருக்கு முன்னுக்கு 250 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தவர். அவர் தான் குடும்பத்தை பார்த்து சொன்னார், நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்ட்டாரு. அதனால நாங்கள் குடிக்கலைங்கிறாங்க. வாசிப்போம். 10 நீடித்திருக்கும்படி உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை 2 கண்டிஷன் முக்கியமாக. ஒன்று, வீட்டை கட்டக்கூடாது, டென்ட்டில் தான் வாழணும். 2வது, திராட்சை ரசம் விதைக்கக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது, திராட்சை ரசத்தை அறுக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. மெயினாக 2 கண்டிஷன். இது 4-5 கண்டிஷன் இருக்குது. மெயினாக 2 கண்டிஷன். வீட்டை கட்டக்கூடாது,
திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி திராட்சை பழத்தை குடிக்கூடாது. மெயினாக 2 கண்டிஷன். நட்டாமலும் அதை கையாளாமல் உங்களுடைய எல்லா நாட்களும் கூடாரங்களில் குடியிருப்பீர்கள். இதில் குடியிருப்பீங்களாங்க? கூடாரத்தில் குடியிருப்பீர்களாக. 10 வரைக்கும் போடுங்க. அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளை எங்கள் குமாரரை எங்கள் குமாரத்தையும் திராட்சரசம் குடியாமலும் வீடு கட்டாமலும் கீழ்ப்படிந்திருந்தோம். எங்களுக்கு திராட்சை தோட்டம் இல்லை, வயலும் இல்லை, விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்கள் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளை இப்படியெல்லாம் செய்து வந்தோம். 14ஆம் வசனம் போடுங்க. 14 35 14 14. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரெகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நாள் மட்டும் அதை குடிக்க மாட்டாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் சொல்லிக்கொண்டே இருந்தீங்க, நீங்கள் எனக்கு அந்த இவர் அதுக்கு கொண்டு வராரு. உன் வீட்டுக்குள்ளே உள்ள விடுற ஆளை குறித்து, உன்னுடைய ஐக்கியத்தில் உள்ள விடுற ஆளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். 250 வருஷமா ஒரு அந்நியத்தில் ஒரு பெண்ணை எடுத்திருக்காங்க. அந்த பெண்ணு வீட்டுக்கு வரா. புருஷனை பார்த்து கேட்குறா, ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டணும். ஐயோ எங்கள் தாத்தா இங்கே பார்த்தேன், இங்கே பூட்டேன், நீ டென்ட்டில் தான் வாழணும்னு சொன்னால் அடுத்த நாளே அப்பனை கூட்டு டைவர்ஸ் பண்ணி விடுவா. 250 வருஷம். இது கர்த்தருடைய கட்டளை இல்லைங்க. நல்லா கவனிங்க, இது கர்த்தருடைய கட்டளை இல்லை. குடும்பத்தில் இருக்க ஒரு தலைவனுடைய கட்டளை. 250 வருஷத்தில் எத்தனை தலைமுறை வந்திருக்கும். இந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு போகாதபடிக்கு வீட்டுக்கு வந்த மருமகனும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. தவறான நபர் உன் வீட்டுக்குள்ளே விட்டுட்டே வச்சுக்க, உன் வீட்டுக்குள்ளே மிகா புயல் தான் அடிச்சுட்டு இருக்கும். அது நான் யாரையும் பார்த்து சொல்ல, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, தவறான நபரை உள்ளே விட்டையும் வச்சுக்க, புயலை தாங்க முடியாது. டென்ட் பிச்சு எடுத்துகிட்டு போயிடும் டென்ட்டு. அதுக்கப்புறம் மீன் பிடிப்பாங்க. சில நேரத்தில் மீன் பிடிக்கும் சில பாம்புகள் மாட்டிக்கிறோம். அது கடைசியில் பார்த்தா அது ஒரு ஆபத்தை உண்டாக்கும் மீனவனுக்கு. மிக ஜாக்கிரதை. 250 வருஷம் நீ யோசிச்சு பாரு. வீட்டு கட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளையோ பார்த்து, மருமகனை பார்த்து திராட்சரசம் குடி, செல்ல தொடாதேன்னு சொல்லி பாருங்க. செல்லு பிஞ்சு போகும் உங்களுக்கு. எதை தொடாதுன்னு சொல்லி பாருங்க. அப்பாவின் கட்டளை, நாளையிலேருந்து நீ செல்லு தொடக்கூடாது. உடனே அம்மாட்ட போய் சொல்லுவான், ஏமா இன்னும் வேற டைவர்ஸ் பண்ணாமல் வாழ்ந்துருக்க, இன்னும் ஏமா டைவர்ஸ் பண்ணாமல் வாழ்ந்துருக்க, இவனா ஒரு ஆம்பளை அவனுக்கு கிடைக்கலையா? அவன் கிடைச்சனால தானே நீ பிறந்த. அவன் கிடைச்சன ஆம்பளையே கிடைக்கல ஊரில், போய் இவனையா கல்யாணம் பண்ண. ஆமாண்டா எனக்கு தெரியாமல் போச்சுடா, உன்னைய மாதிரி ஒரு ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா தப்பிச்சிருப்பேன். தேவ பிள்ளையே, உன் உள்ளத்துக்குள்ள, உன் இல்லத்துக்குள்ள, உன் ஐக்கியத்துக்குள்ள, உன் சபைக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள ஜனங்கள் இவ்வளோ கேர்ஃபுல்லாக. அமெரிக்காலன்னா இப்போ உள்ள சுகர் இருந்தால் கூட உள்ளே வரக்கூடாதுங்கிறான். எது இருந்தால் கூட பிபி இருக்கா உள்ளே வராத, சுகர் இருக்கா உள்ளே வராத, பணம் இல்லையா உள்ளே வராத, உன் பேங்க்ல இவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா வராத, இவ்வளோ சொத்து இல்லையா வராத. தேசத்தை அவன் அப்படி கவனிக்கிறான். நம்ம பிரச்சனைக்கு காரணத்தை இங்கே வாசிக்கிறோம். அந்த வீட்டில் நான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை வச்சு தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அந்த மார்க்குங்கிற பேர் வீட்டில் பேதுருவை உள்ளே விடுறான். அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய 3வதாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால், இந்த ரெகபியாமுடைய குடும்பத்தில் அந்த சொல்லுங்க, அந்த 10 திருப்பி போடுங்களேன். எரேமியா 35 10 போடுங்களேன். எரேமியா 35 10. இதே இருக்கட்டும், 14 இருக்கட்டும். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரெகாபின் குமாரனாய், நல்லா கவனிங்க, ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தன் தாப்பனுடைய. இது எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது எல்லாம் டென்ட் போட்டு வந்தான், அது பிரச்சனை இல்லை. ஊரில் எல்லாம் டென்ட் போடும்போது நீ டென்ட் போடுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா டென்ட்டு தூக்கிட்டு போகணும். ஊரில் எல்லாம் வீடு கட்டியிருக்கான், ஆனால் நீ வீடு கட்டாமல் டென்ட்டில் வாழ்ந்தேன்னா என்ன அடி உத உள்ள தெரியுமா? டென்ட்டுக்குள்ளே வச்சே யோனாவை மீன் வயிற்றில் வச்சு அடித்த மாதிரி கைமா போட்டுருவாங்க எல்லாரும். அது ஆண் வர்க்கமாக இருந்தாலும் சரி, பெண் வர்க்கமாக இருந்தாலும் சரி, உன் அப்பையும் பேச்சு உன் தாத்தையும் பேச்சு தூக்கி அங்கே வச்சுக்க. இது 4 தலைமுறை தள்ளி வந்துருச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். ஜனம் பெருகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, ஐயா உனக்கு பாசிட்டிவான காரியம் சொன்னால் நீ எடுத்துக்கிருவ, நெகட்டிவான காரியம் திராட்சரசம் கொடுக்காதே. சில சமயத்தில் பிள்ளைகளை பார்த்து சினிமாவுக்கு போகாதனால நம்மளுக்கு கோபம் வருது. என்ன எந்த கழிவுத்தில் இருக்குது, எந்த ஓத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. தேவ பிள்ளை எந்த அளவுக்கு
அந்த குடும்பத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு நல்ல கவனிங்க. அந்த கட்டுப்பாட்டுக்கு நீ உள்ளே நுழையக்கூடிய ஆட்களை குறித்து ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. ஆதி 2 ராஜாக்கள் 10ல் தான் நீங்கள் யோனதாபை குறித்து வாசிக்க முடியும். அந்த யோனதாப் வந்து கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னுக்கு, அதை எடுக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1, 2, 3 வாசிப்போம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1, 2. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், உன் குடும்பம் பிரவேசிக்கட்டும், இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன். பூமி மீது எங்கு வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு சுத்தமான மிருகத்தில் 7 ஜோடி, சுத்தம் இல்லாத மிருகத்தில் 1 ஜோடி. கரெக்டாக உள்ள விடுறது என்னன்னு சொல்றாரு. சுத்தம் இல்லாதல 1 ஜோடி தான், சுத்தமானதில் 7 ஜோடியை உள்ள விடணும். புரியுது உங்களுக்கு? சுத்தம் உள்ளதில், சுத்தமான மிருகத்தில் 7 ஜோடியை உள்ள விடு. சுத்தம் இல்லையா, அதில் 1 ஜோடி விட்டா போதும். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் அதே மாதிரி பறவைகளில் 7 ஜோடி உள்ள விடு. உன் பேழைக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமையோ வேற மிருகத்தை உள்ள விட்டுறாத. நான் சொன்ன கவுண்டிங், நான் சொன்ன மிருகங்கள், நான் சொன்ன பறவைகள். நீ கடைசியில் கதவு பண்ணும்போது ஒருத்தன் கட்டுவான், ஐயோ நான் உன் பக்கத்து வீட்டில் இருந்தவன்டா, நான் தான் உனக்கு அடிக்கடி மண்ணெண்ணெய் கொடுத்து உதவுனேன், என்னையும் பேழைக்குள்ளே ஏற்றிக்க, பேழையே கவுத்திடுவாங்க அப்படி சொன்னா. உன் குடும்பம் தான் அதில் ஏறணுன்ட்டாரு. உன் குடும்பம் தான் ஏறணும். தேவ பிள்ளை உன் மருமகளும் ஏறிக்கலாம், ஆனால் வேற யாரும் ஏறிட வேண்டாம். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ எதை ஏற்றுக்கொள்கிறாய் என்பது. சில நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் சொன்னார், நீ ரோட்டிலோட பிளாட்ஃபாரத்தோட தங்கு, ஆனால் சாப்பிட்றது மட்டும் நல்ல ஹோட்டலில் சாப்பிடு. ஏன் என்றால் நீ சாப்பிட்றது சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். ரோட்டிலோட தங்கிக்க, ஊழியத்துக்கு போகிறீங்க, தங்க இடம் இல்லையா, பிளாட்ஃபாரத்தோட படுங்க, ஆனால் சாப்பிட உள்ளே போகிறது குறித்து எச்சரிக்கையாரு, அது உன் உடலையே கெடுத்துரும். தேவ பிள்ளையே உள்ளே விடுறதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பேதுருவை உள்ளே விட்ட அந்த ரோதைங்கிற பெண் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் குறித்து வாசிக்கின்ற தேவ பிள்ளையே, நீ மிக ரொம்ப லேட்டானாலும் பரவாயில்ல, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாட்காட்டி சில நேரத்தில் நமக்கு லேட்டாக காட்டும், பயப்படாதீங்க. நாட்காட்டியே கர்த்தருடைய நாட்காட்டி லேட்டாக காட்டினாலும் கரெக்டாக காட்டும். சில நேரத்தில் உள்ளே விடுவதை குறித்து இப்போ நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேங்க. ஊழியத்தில் மற்ற எல்லா காரியத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன். அவசரப்பட இன்றைக்குவே பேர் பெருசாகணும், அது ஒன்றும் வேணாம். நமக்கு ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கமா, அது போதும். முதல்ல அந்த 250 வருஷமாக அந்த ரேகாபுடைய ஃபேமிலியர்ஸ் அவ்வளோ கட்டுக்கோப்பாக வளர்ந்து வராங்க. பேரை வந்து சொல்லுவான், அம்மா என்னம்மா நம்ம டென்ட்டில் வாழ்கிறோம், என் பீட்டர் இருக்கானே, பீட்டர் வீடை பாருங்கள், பீட்டர் அதை பாருங்க, இதை பாருங்க. டேய், நம்ம தாத்தா சொல்லியிருக்காரா, நம்ம அப்பா சொல்லியிருக்காரா? தேவப்பிள்ளை உள்ளே விடுதலை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வெளியே விடுதலை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். ஃபஸ்ட்டு நான் நிறைய உள்ளே விட்டுட்டேனே, கவலையே படாதீங்க, கர்த்தர் தீமையை நன்மையாக மாத்திர கர்த்தர். ஹல்லேலூயா. மலை மேலே இருந்த அந்த சாபத்தையே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றின மாதிரி தீமையே நன்மை. சிலர் இப்போ தான் யோசிக்கிறீங்க, ஐயோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தீமையை நன்மையாய் மாற்றுவார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:1-2. அந்திய சபையில் பர்னபா, சிமியோன், லூகி, மனாயின், சவுல், இவங்க 5 பேரும் தீர்க்கதரிசியும் போதகர்களுமாய் இருந்தார்கள். அடுத்த 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்க போது பவுலையும் பர்னபாயும் சவுலை நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரிச்சிரு, வெளியேற்று என்று சொல்லும்போது வெளியேற்ற நீ ரெடியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, வெளியேற்று என்று சொல்லும்போது வெளியேற்ற ரெடியாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவனா வச்சிரு தீர்க்கதரிசியும் போதகரா, ஆனால் பர்னபாவையும் சவுலையும் வெளியே போயிரு, வெளியே அனுப்பு. சில நேரத்தில் நம்ம வெளியே அனுப்புறதுலையும் கோட்டை விட்டுறோம். என் பிள்ளைகள்லாம் பெங்களூர் போயிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பெங்களூரில் போய் பண்ணுறாங்களே, அது மொழி தெரியாத ஊராக இருக்குது, என்ன இருக்குது. சில நேரத்தில் கர்த்தர் வெளியே போ என்று சொல்லும்போது வெளியே அனுப்ப வேண்டியவர்களை நீ வெளியே அனுப்பி ஆகணும். இப்போ ஆண்டவர் அவங்க ஊழியத்தில் ஒரு ப்ரொமோஷனை கட்டளையிடுறாரு. பர்னபாவுக்கும் சவுலுக்கும் என்ன ப்ரொமோஷன்னா, நீங்கள் பல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு ப்ரொமோஷனை கட்டளையிடுறாரு. அந்த நேரத்தில் நீ அவங்கள உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறாது. நீ வெளியே விடுறதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி நோவா வந்து புறாவை வெளியே விட்டான், அடுத்து காக்காவை வெளியே விட்டா மாதிரி சில நேரத்தில் வெளியே விடுறதுலையும் குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் வெளியே விடுவார். அவங்க 2 பேருக்கு நான் வேற ஒரு ஊழியம் வச்சிருக்கிறேன், அவங்க 2 பேரும் வெளியே அனுப்புங்கிறார் ஆண்டவர். அப்போ பர்னபாவும் சவுலும் நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சபையாரும் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தேவப்பிள்ளை, வெளியே விடுதலை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேதுருவை வெளியே விட்டார் ஆண்டவர். அதே நேரத்தில் யாக்கோபு சிரசேதம் பண்ணப்பட்டார். வெளியே விடுதலை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஆதியாகமம் 19 அதிகாரம் 14, 15 வாசிப்போம். ஆதியாகமம் 19, 14, 15. ஆதியாகமம் 19 அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், கர்த்தர் இந்த பலத்தனத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் ஆரின் பார்வைக்கு பரியாசம். ஆண்டவர் உன்னை வெளியே போ என்று சொல்லும்போது வெளியே போக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நான் நினைக்கக்கூடாது, லோத்து என்ன நினைக்கக்கூடாது, நான் இங்கே இருக்கிறேன், என் நிமித்தமாக இந்த சோதோம் குமோரா கர்த்தர் பாதுகாக்கணும்னு. ஒன்று வெளியே அனுப்ப வேண்டியவர்களை வெளியே அனுப்ப வேண்டும், நீ வெளியே போக வேண்டும் என்றாலும் வெளியே போக ஆயத்தமாக இருக்கணும். யாரும் சபை விட்டு போயிடாதீங்க. கர்த்தர் என்கிட்ட தீர்க்கதரிசனமாக பேசினாருன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு. பாஸ்டர் என்னை பார்த்து கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொன்னார், நான் வெளியே போ என்று அப்படின்னு சொல்லிடுற. அடிச்சிடாதீங்க, என்னையும் வெளியே போன்னு சொல்லிடாதீங்க, அது வேற. ரொம்ப இங்கே தேவனுடைய பிள்ளைய வெளியே போ. ஒன்று வெளியே அனுப்ப வேண்டிய ஆளை வெளியே அனுப்பணும். கர்த்தர் நம்மளை வெளியே போச்சோன்னா வெளியே போக ரெடியாக இருக்கணும். நல்லா கவனிங்க, வெளியே போக ரெடியாக இருக்கணும். அந்த ட்விங்ஸ் டவர் அமெரிக்காவில் இடிந்து விழும்போது அப்போ சத்தம் கேட்குது, ஒரு ஏறுறான். அப்போ தான் காடை உள்ளே போட்டு எடுக்கிற. ஆண்டவர் சொல்கிறா வெளியே போ டவரை விட்டு. அவ சொல்ல, நான் இப்போ தான் உள்ளே போயிருக்கேன், நான் வெளியே போனால் இன்றைக்கி நான் ஆப்சன்ட். சொல்ல வெளியே போ. திருப்பி என்ன ரீசனே ஆண்டவர் சொல்ல, வெளியே போ வெளியே போ வெளியே போ. கடைசியில் வெளியே வர அவள் கண்ணு மண்ணுக்கு ஒரு ஃப்ளைட் வந்து அடிக்குது அந்த டவரை. அப்படியே நம்ம மக்கள் கட்டுற மாதிரி பில்டிங் கிடையாது, அது ஃபுல்லாக ராடு வச்சு கட்டுறது, பிளேட் வச்சு கட்டுறது. ஒரு இடி அடித்தா போதும், கட்டுறோம் அப்படியே விழுகுது. அப்போ தான் அவன் யோசிக்கிறா, வெளியே போ வெளியே போனாரு ஆண்டவர், இதுக்கு தான் வெளியே போனாரா தேவனுடைய பிள்ளையே. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அதை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியே அனுப்ப வேண்டியவர்களை வெளியே அனுப்பணும். நம்ம எங்கேருந்து வெளியே போகணுமோ அங்கேருந்து வெளியே போக வேண்டியது அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போஸ்தலர் 19, 14, 15 வாசி. 15வது வசனம் போடுங்க. 15வது வசனம் ஆதியாகமம் 19, 15 போடுங்க. அடுத்த வசனம் 19வது அதிகாரம் 15வது வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன்னுடைய 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். அந்த ஹிட்லர் காலம் வருவதற்கு முன்பாக ஒரு பால்பர் பிரகடனம் வந்தது, யூதர்கள் எல்லாம் சொந்த தேசத்துக்கு போயிருங்கன்னு. ஆனால் அன்னைக்கு கானான் தேசம் பாலைவனமாக இருந்ததுனால யாரும் போகலை, கொஞ்சம் பேர் தான் போனாங்க. போனவன் தப்பிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றார், வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது, யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள்னாரு. ஆக்சுவலாக அந்த ஆபத்து ரோமர்கள் பாதிக்கப்படும் போது யூதியாவில் இருக்கிறவங்க மலைக்கு எவன் ஓடி போனானோ அவனை தப்பிச்சானா, எவன் சிட்டிக்குள்ளே இருந்தானா அவனை செத்து போனானா. சில நேரத்தில் கர்த்தருடைய வெளியே போ என்று சொன்னார், இல்லாவிட்டால் சிலர் வெளியே அனுப்பு என்று சொன்னால் அதில் நீ போராடக்கூடாது. தேவப்பிள்ளை எந்த இடத்துல வாசிக்கிறோம், லோத்தை பார்த்து சொல்கிறார், வெளியே போயிரு, உன் பிள்ளைகளை கூட்டு போயிரு, எல்லாத்தையும் கூட்டு போயிரு, ஏன் என்ற அந்த தேசத்தை நான் அடிக்க போகிறேன். சில நேரத்தில் வெளியேற வேண்டிய இடத்துல இருந்து நம்ம வெளியேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிற கூடாது. 4 காரியத்தை குறித்து வாசித்தோம். சில நேரத்தில் கர்த்தர் அன்பாய் வெளியேற்றுவார், சில நேரத்தில் அடித்து வெளியேற்றுவார். அப்போஸ்தலர் 15 நம்ம வாசித்தோம், பவுலையும் பர்னபாவையும் அடித்து பிரித்தார், ஆனால் பர்னபாவையும் சவுலையும் அன்பால் பிரித்தார். எப்படி பிரித்தார்? தீர்க்கதரிசன வார்த்தை வந்துச்சு, பவுலையும் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவங்களை வேறு பிரித்து விடுங்கள் என்று அன்பான ஒரு கட்டளை. ஆனால் இங்கே பவுலும் பர்னபாவும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால அவங்களால விடுதலை ஆக முடியல. ஆனால் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு, அடித்து வெளியே கொண்டு வர்றார் 2 பேரையும். ஏன் என்று அவர்களுக்கே தெரிஞ்ச பெரிய அப்போஸ்தலர்கள் கடும் கோபம் உண்டானபடியினாலே அவர் சித்தம் நிறைவேறுக்கு செய்தார். அதே போல 4 காரியத்தை திருப்பி நான் கிளான்ஸாக சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுருனுடைய விடுதலையை குறித்து பார்க்குறோம். எதை குறித்து வாசிக்கிறோம்? அந்த விடுதலையிலிருந்து முதல் காரியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், இயேசுனுடைய பிரசன்னத்தோடு நடக்க கற்றுக்கணும். யாரோட நடக்க கற்றுக்கிறணும்? இயேசுனுடைய பிரசன்னத்தோடு நடக்க கற்றுங்க. அவர் எங்கே போகிறாரோ, எங்கள் வீட்டில் பெய்லி ஸ்கூபி 2 நாய் இருக்கும். அதில் ஸ்கூபிங்கிற நாய்க்கு ரொம்ப முடி ஜாஸ்தி. என் மிஸ்ஸஸ் வந்து அடிக்கடி அதுக்கு வந்து சீவி விடுவாங்க. அப்படியே ஒரு நாள் அவங்க இல்லாட்டினாலும் அது ரொம்ப வருத்தப்படும். ஏன்னா இந்த வேலைன்னு நான் பார்க்க மாட்டேன். அப்படியே சீவுனா இவ்வளோ பஞ்சு மாதிரி அந்த முடி வந்து கிடைக்கும். கிடைச்ச பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அது ஒரு தடவை அவங்க போட்ட முடி வந்து லாஃப்டில் நின்றுச்சு. நான் கீழே மாடியிலேருந்து கீழே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே அந்த லாஃப்டில் இருக்கிற பஞ்சு அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் இப்படி போச்சு, அப்புறம் கொஞ்சம் பஞ்சு இப்படி போச்சு, அப்புறம் பஞ்சு இப்படி போச்சு, அப்புறம் திருப்பி பஞ்சு இப்படி வந்துச்சு, அப்புறம் இப்படி வந்துச்சு, தாரத்தில் போய் விழுந்துச்சு. சரி, தாரத்தில் நிற்காம பார்த்தா திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 360 டைரக்ட்லி சுற்றிக்கிட்டு இருக்காது.
அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆவியில் பிறந்தவன் எவனும் இப்படி தான் இருக்கான், காற்றை போல இருக்கான். காற்று எந்த டைரக்ஷன் வந்து எங்கே சொன்ன, நீ அபிஷேகத்துக்குள்ளே பிரசன்னத்துக்குள்ளே இருந்தேன்னா உன் பாதையும் இப்படி தான் இருக்கும். அந்த பஞ்சுக்கு இப்படி அந்த அந்த முடிக்கு எப்படி பாதை இருக்குன்னா, காற்று அடித்தா இப்படி போகுது, திருப்பி காற்று அடித்தா இப்படி வருது, திருப்பி காற்று அடித்தா இப்படி போகுது, திருப்பி காற்று அடித்தா இப்படி வருது, அப்புறம் இப்படி போகுது இப்படி போகுது. வேடிக்கையால் இருக்குது இந்த பஞ்சு போகிறது. ஒன்று இப்படி போகணும், இல்லாட்டி இப்படி போகணும். பஸ்ஸு ஒன்று இப்படி போகணும், இல்லாட்டி இப்படி வரணும். ஃப்ளைட் இப்படி போகணும், இல்லாட்டி இப்படி வரணும். இதனடா இப்படி சுற்றிட்டு இருக்க பார்த்தீங்க, இதாண்டா உன் வாழ்க்கை என்ன இருக்குது? எது உங்கள் வாழ்க்கை? பஞ்சு மாதிரி நீ ஆண்டவருடைய கருத்தில், நம்ம இரும்பு மாதிரி கருத்தருடைய கருத்தில் அவரையே திருப்பிட்டு போயிடும். நீ என் கூட கர்த்தர்கிட்ட இரும்பு மாதிரி இருக்காதீங்க, பஞ்சு மாதிரி இருங்க. ஆவியில் பிறந்தவனும் காற்றை போல இருக்கிறார். இந்த டைரக்ஷன் வருது, இந்த டைரக்ஷன் போகுது என்று அதுக்கு தெரியாது. அது மாதிரி தான் தேவல 4 பாயிண்ட் திருப்பி சொல்ல போகிறோம். முதலாவது, இன்றைக்கி ரொம்ப செய்தி எளிமையான செய்தி, ஆனால் அவசியமான செய்தி. என்ன செய்தி? எளிமையான செய்தி, அவசியம். முதல்ல தேவ பிரசன்னத்தோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோனா மாதிரி நம்ம தவறான டைரக்ஷனில் போயிட்டோம்னா திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் கரையும் செலுத்த வேண்டியது இருக்குல்ல. தப்பு செஞ்சால் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? யோனாவை விட்டாரா? நமக்கு திருப்தி என்ன தெரியுமா? யோனாவை கை விட்டாரா? கரெக்டான பாதை கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. கரையும் சொல்லி சண்டே கிளாஸ் டீச்சருக்கு முதல் பாடம் யோனா தான். யார் ஏதாவது சொல்லி தருவாங்க? யோனா கதை கேட்டால் தான் வாய் தான் கேட்கும். மீன், வாய், கடல் திறந்துச்சு, குடல். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு கரையும் செலுத்த வேண்டியதாக இருக்குது. முதலாவது கர்த்தருடைய பிரசனம். நான் வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி இருள் நடக்க மாட்டான். அதிலே ஒரு சப்டிவிஷனை நான் உங்களுக்கு போட்டி கொடுத்தேன். ப்ரெசன்ஸில் நடக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் யாரோட நடக்க சொல்கிறான்னு பாருங்க. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன் கூட வாக் பண்ணுறவங்க வச்சு தான் உன் வாழ்க்கை இருக்குது. சரியான ஆட்களோட நீ சேர்ந்து வாழ்க்கை பண்ண மாற்றுவார். சில நேரத்தில் அதே ஆளோட வச்சிருப்பார். அவங்க கூட வாக் பண்ணுறவங்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும். எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய கீமேன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கீமேனுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, அவரை பார்த்து மலைவாழ் மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யணுங்கிறார். அந்த கீமேனில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணுன்னாரு. இவருக்கு அந்த அழைப்பு கிடையாது. இவர் ஜனங்களை அபிஷேகம் நடத்தி ஒரு ஆர்மியை உருவாக்குறதே ஒரு அழைப்பு. இவரும் பொறுத்து பார்த்தாரு. ஒரு நாள் கூப்பிட்டாரு, உட்காரு, நானும் உட்கார்றேன். உனக்கு மலைவாழ் மக்கள் மத்தியில் பண்ணுற ஊழியம், எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை போர் வீரனாக்குற ஊழியம். ஒன்று செய்யி, நீ என்னைய மாற்ற முடியாது, உன் தரிசனம் உடையவன்ட்டாச்சும் போய் சேர்ந்துக்க போன்ட்டு. மலைவாழ் மக்களை குறித்து ஒருத்தன் பாரமாக தரிசனமாக இருப்பான் பார்த்தியா, என் கீமேன் போஸ்ட்டை விட்டுட்டு நீ அங்கே போயிரு. அதான் சரி. அதை விட்டுட்டு நீ என்னைய மாற்ற பார்க்குற, நான் உன்னைய மாற்ற பார்க்குறேன். அது இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. தேவ பிள்ளையை, உன் ஓட்டம் யாரோடு இருக்கிறது என்று உன் தரிசனத்தோட உடையவர்களோடு சேர்ந்து நீ ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்க வேண்டும். யார் உங்களுக்கு வாசலை திறக்க வேண்டும்? கர்த்தர் வாசலை திறக்க வேண்டும். ஒரு நேரம் சீக்கிரம் திறப்பார், ஒரு நேரம் லேட்டாகவும் திறப்பார். அதை பற்றி 15வது சுற்றும் போது தான் எரிய கோட்டை விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு சுற்றுலேயே விழுகலை. அது மாதிரி உன்னுடைய வாசலை திறக்கிறது கர்த்தர். அப்போ எந்த காரியமானாலும், இந்த கல்யாண பத்திரிகையில் அழகாக போடுவாங்க, இந்த காரியம், ஆனால் உள்ள நடக்கிறது அநியாயம் நடந்துருங்க. இவன் அவனும் ஓடி போயிருப்பான். போடுற தலைப்பு மட்டும் என்னது, இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்பது கல்யாண பத்திரிகையின் வசனம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வசனம். சங்கீதம் 23 சாவீட்டு சங்கீதம் ஆகிட்டோம். சங்கீதம் 128 கல்யாணத்து சங்கீதம் ஆகிட்டோம். நம்ம தான் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிரும். இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்பது கல்யாண வீட்டுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும். கர்த்தர் தான் வாசலை திறந்தார். எஸ்ஐ 45:2-4 போட வேண்டாம். வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பாளர்களை முறித்து அந்த காலத்திற்கு பொக்கிஷத்தை ஒளிப்பிடத்திற்கு புதைகள் கொடுக்கிறவர் நான். கதவை நான் உடைச்சிடுவேங்கிறாரு. உடைச்சி கூட நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் கர்த்தர் வாசல் திறக்கிறாரான்னு பார்க்கணும். அது வெண்கல கதவை உடைச்சாலும் சரி, இந்த கதவை உடைச்சாலும் சரி, திறக்கிறவர் கர்த்தர். தேவனுடைய பிள்ளைய. 2வது காரியம், கப்பர் பிரயாணத்தில் வந்த பாடல். 3வது காரியத்தை குறித்து வாசித்தோம். உள்ளே விடுதலை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை விடுறதை கொடுத்து ஒரு சபை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் பாதி சபை நினைக்கிறேன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு லேடி வந்து உக்காந்தா. அப்போ ஆபிரகாம் சின்ன பையனாக இருந்தான். அவன் மம்மியை கூப்பிட்டு சொன்னான், மம்மி ஒரு அம்மா வித்தியாசமாக இருக்குது, வந்திருக்குன்னு. சின்ன பையன் சொன்னா, சும்மாறா ஆராதனை பண்ணியிருக்கேன், சும்மாறா அடிச்சு அவளை உட்கார வச்சாச்சு. அவனும் பொறுத்து பார்த்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அந்த பொறுத்து சின்ன பையன். நம்ம மம்மி சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க வேற விஷயம். திரும்ப அந்த அம்மா எந்திரிச்சிச்சு, வந்து பார்த்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துச்சு, எந்திரிச்சு நேராக கீழே போச்சு. எங்கள் அம்மா ஏதோ சீரியல் ஏதோ பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. உள்ளே எட்டி பார்த்துச்சு, அவங்க சீரியலோடு சீரியலாக ஐக்கியமாகிட்டாங்க.
ஒரு செல்ஃபோன் இருந்துச்சு, தூக்கி பையில் போட்டு கொண்டு போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா சொல்லி, ஐயோ செல்ஃபோனை காணா. கடைசியில் பார்த்தா இந்த லேடி சர்ச்சில் வந்து உட்காந்து கீழே போய் இங்கே தேடி பார்த்து ஒன்றும் திருடுறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு ஹேண்ட்பேக் பறி கொடுத்தோம். அது வேறு எல்லாத்தையும் போய் பார்த்து கடைசியில் எங்கள் அம்மாட்ட போய் சூப்பராக ஒரு செல், நான் போலீஸில் போய் கேட்குறேன், ஐயா செல்லை வந்து வீட்டில் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்னையா செஞ்சீங்கன்னு கேட்குறேன். தேவ பிள்ளையை உள்ளே விடுவதை குறித்து நீ அழகாக சொல்லியிருக்கேன். ஆபிரகாம் திருப்பி மம்மி யாரோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, எச்சரிக்கையாக இருங்க. அவன் இன்னைக்கு ஆராதனை முகத்தில் அவங்க இருந்தனால ஆராதனை படம் விடுறா அப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். தேவ பிள்ளைய நம்ம வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கவலைப்படாதீங்க, தேவன் எல்லா தீமையும் நன்மையாக மாற்றக்கூடிய கர்த்தர் இருக்கார். உள்ளே விடுதலை. 4வதாக பார்த்தோம், வெளியே விடுதலை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை நம்மளை ஒரு இடத்த விட்டு வெளியே போ என்று சொன்னாலோ, இல்லைன்னா சிலரை வெளியே அனுப்பு என்று சொன்னாலோ, சிலர் மிஷினரி கர்த்தர் உங்களை அனுப்புனா நான் அனுப்பணும். காரணம் நான் வந்து பிடிச்சி வச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிஷினரி ஊழியம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு தேசத்துக்கோ எங்கேயோ கொடுத்தாருன்னா சபையில் ஒரு ஆத்மா குறைஞ்சிருச்சுன்னா நினைக்கக்கூடாது. உங்களை அனுப்புன ஆயத்தமாக இருக்கணும். எனவே இன்றைக்கி அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம எடுத்து பார்த்தோம் தேவனுடைய பிள்ளையை. அந்த பேதுனுடைய விடுதலையினுடைய சில சம்பவம் எதனா வாழ்க்கைக்கு தேவையான சில சம்பவங்களை பார்த்தோம். தியாலஜான் நிறைய காரியம் படிக்கிறதுனால தான், ஆனால் வாழ்க்கையின் அனுபவத்தில் சில காரியம் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம குறை வைக்கிறதுனால தான் கர்த்தரை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும், ஆண்டவர் ஏன் பிரச்சனை தேவையில்லாத இந்த காரியத்தை நம்ம நினைக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவனு சரி ரட்சிக்கப்பட்டவன் தான் நினைக்கிறோம். இல்லை, ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவர் அவனோட நடக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரா? அவனோட பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரா? அவனோட வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரா? இதையெல்லாம் நீ உன்னிப்பாய் கவனித்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தேன்னா நீ ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஈவினிங் சர்வீஸில் நல்ல தேவ பிரசனம் இருக்குது, வர்றவங்க வாங்க. இப்போ வந்து கால் வச்ச பிறகு தான் சில வெளிப்பாடே நமக்கு கிடைக்கிது. யோர்தானில் கால் வச்ச பிறகு தான் வெளிப்பாடு கிடைச்சிச்சு. இப்போ நான் ரொம்ப பயந்து நான் கால் வைக்கிறேன், ரொம்ப அவசரப்பட்டு வைக்கிறது கிடையாது. தேவப்பிள்ளையே, நீ தேவனோடு நடக்கணும். அவர் தான் முன்னுக்கு போகணும். நீங்கள் முன்னுக்கு போங்க, நாங்கள் பின்னுக்கு வரேன்னு சொன்னோம். சில நேரத்தில் நான் முன்னுக்கு போகிறேன், நீங்கள் பின்னுக்கு வாங்கங்கிறோம். நம்ம அவர் பின்னுக்கு வர மாதிரி வருவார், கடைசி போயிடுவார். அப்புறம் எங்கே போனார், எங்கே விட்டான்னு சொல்லி நம்மளும் எருசலேமை நோக்கி இயேசுவை தேடி ஓடின மாதிரி ஓட வேண்டியதாக இருக்குது. அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபித்து முடிப்போமா? இதனால் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்ட ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை? இது 4 காரியங்கள் சரியாக இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளையை அந்த பேதுருவை கர்த்தர் விடுதலையாக்கி அந்த பேதுரு மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் ரட்சிக்கப்பட இவனை பயன்படுத்தணும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம வீட்டில் அந்த ரேகாவியருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? பல தலைமுறைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லார், எரேமியா பார்த்து, பாடுறா ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு அந்த குடும்பம் இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குது, ஆனால் ஏன் சொல்ல கேட்டு ஒருத்தனாச்சும் கீழ்படுகிறானா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவங்களாக இருக்கிறாங்க. மனுஷ சத்தத்துக்கு அந்த குடும்பம் இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குது, ஆனால் ஏன் சத்தத்துக்கு இவங்க கீழ்படிய மாட்டுறாங்களேங்கிறார் ஆண்டவர். கண்களையும் மூடி இன்றைக்கி ஒரு ஒப்பு கொடுத்தல் ஜெபம் பண்ணும். ஆண்டவர், நான் ஒப்பு கொடுக்குறேன்னப்பா, அநேக நேரங்களில் நான் சில தவறான தீர்மானங்கள் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. இப்பொழுது ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாங்க. இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு பிரசன்னத்தோடு நல்லா கவனிங்க. அவர் அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தோட வழியாக தான் நடக்கிறோமா, நம்மளே நடக்கிறோமா? திறக்கப்பட்ட கதவு கர்த்தர் திறந்த கதவா, இல்லை என் பண பலத்தினால, என் பதவி பலத்தினால, என் அறிவு பலத்தினால நான் திறந்த கதவான்னு சொல்லி பாருங்கள். தவறான கதவை திறந்துடாதீங்க. அதே நேரத்தில் சில கதவை கர்த்தர் உடைச்சி விட கொடுப்பார், அது வழியாக போகாமல் இருந்துடாதீங்க. வாசல் காக்கிறவன் கதவை திறக்கும்போது போயிருங்க, உங்களை பேர் சொல்லி அழைக்கிறான். அப்போ நீங்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்காதீங்க. தேவன் உங்களை எப்படி நடத்தி கொண்டு போகிறாரோ அந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. அப்படியே ஒப்பு கொடுத்துட கொஞ்சம் நேரம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து. ஆண்டவர் பேதுரு தேவதூதன் பின்னுக்கு போனால் தான் விடுதலை. வேறு எந்த டைரக்ஷனில் போனாலும் விடுதலை கிடையாது. அவன் பின்னுக்கு போனால் தான் விடுதலை. என் பின்னே வா. ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் பார்த்து கூப்பிட்றேன், என் பின்னே வா. பேதுரை பார்த்து கூப்பிட்டாரு, என் பின்னே வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறாங்க. இல்லை ஆண்டவர், நான் மீன் பிடிக்க போகிறேன். இல்லை, என் பின்னே வா. சில நேரத்தில் ஆண்டவர் எந்த பாதை வழியாக போகிறேன்னு தெரியாது. அவர் பின்ன போறியா? காத்திருக்கியா? அவருடைய கேலண்டருக்கு காத்திருக்கியா? அவருடைய நாட்காட்டிக்கு காத்திருக்கியா? எல்லா சூழ்நிலையும் பார்க்க மற்றவங்களுக்குலாம் அது நடக்குது, அதனால் நடக்குது, எனக்கு இது நடக்கலையேன்னு சொல்லி நீ உன் கேலண்டரை பார்க்காம விட்டுறாது. அந்த கேலண்டருக்கு சரியாக அந்த டைம் வரும்போது ஸ்பீடாக பண்ணணும். பொறுமையோடு காத்துரு, தேவ சமூகத்தில் காத்துரு, தேவ பிரசன்னத்தில் காத்துரு. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். சோதரன் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில்
பேதுனுடைய விடுதலை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு 4 காரியத்தை இன்னைக்கு தியானித்தோம் ஆண்டவரே. அதுபடி இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்க முடியாது. நாங்கள் ஏன்னா தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தி கேட்டோம் போனோம் என்ற வாழ்க்கையை வாழாதபடி தேவனே உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கேரித்தாற்றங்கரைக்கு போனால் தான் ஆண்டவரே எலியாவுக்கு ஆகாரம் கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவர், உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. இவங்க எல்லாருக்கும் தேவ பிரசனம் ஆண்டவர். இந்த தேவ பிரசனம் இரும்பு கதவை கூட தானாக திறக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ள பிரசனத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரு. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏன் ஆண்டவரை தகர கதவை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோம்? தேவ சமூகம் தேவ பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்களை ஆளியை செய்ய ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை மேன்மையும் நசனா இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதா.